டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து வந்துருச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம் தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம எக்ஸாம் இதுக்கு அப்புறமேட்டு நம்ம எந்த தவறுமே பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இவ்வளோ நாள் நம்ம கடின உழைப்பு நம்ம போட்டிருப்போம். ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வர அந்த நாட்கள் வந்து நம்ம எந்த சின்ன தவறும் பண்ணக்கூடாது. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் குறிப்பாக நம்ம எந்த தவறுமே பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னென்ன தகவலாம் இருக்குது, அது எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன தவறுலாம் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ மார்க் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் இல்லை, புதுசாக ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வர இந்த 3 நாளுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போட்டித் தேர்வுக்கு யாரெல்லாம் தயார் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து இதுக்கப்புறம் இந்த 3 நாளுமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு மாடல் ஓஎம்ஆர் ஷீட் போட்டுனா வந்துடும். உங்களுக்கு அது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தவறுலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தயவுசெய்து எல்லாருமே மாடல் டிஎன்பிஎஸ்சியோட ஓஎம்ஆர் ஷீட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த 3 நாள் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவறு பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 2 பார்ட்டாக இருக்கும். இதில் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயிலாக இருக்கும். நம்மளோட முகவரி, அட்ரஸ்ஸு, அந்த நம்ம நேம் அப்படி எல்லாமே இருக்கும். எந்த சென்டரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது நம்ம நேம் அதில் கரெக்டாக இருக்கா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம சென்டர் கரெக்டாக இருக்கா, நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு முதல்ல நீங்கள் அதை வெரிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்று. ஏன்னா அதை பார்த்துட்டு எதனா தவறு இருந்தால் நீங்கள் வந்து சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் சொல்லிடணும் இந்த தவறுலாம் இருக்குது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் எதனா டேமேஜ் ஆகிருக்கா, ஸோ அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு இது எதனா ஒரு தவறு நடந்திருந்தால் நீங்கள் டக்குன்னு அந்த ஆல் சூப்பர்வைசர் கிட்ட சொல்லி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் முதல்ல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அது உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட இப்போ தகவல் தான் ஃபஸ்ட்டு தான் பார்ட் 2 தான் செக் பண்ணணும். பகுதி 2ல் வந்து உங்களை தகவலாம் செக் பண்ணணும் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமேட்டு அது ஆப்ஷன் ப்ரெசென்ட் எல்லாமே மார்க் பண்ண சொல்லுவாங்க. இது என்னென்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பால் பாயிண்ட் பென்னு பிளாக். ஏன்னா பிளாக் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ப்ரெஸ் டக்குன்னு அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் ப்ளூ பண்ணிங்கன்னா 4 அடியில் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேஞ்சு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன செக்ஷன் 2 பிரிவு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆன்சர் ஷீட்டில் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஷேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆன்சர் ஷீட் சீரியல் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட். ஏன்னா உங்களுக்கு எந்த சீரியல் நம்பர் கொஸ்டின் எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அங்கேயே பிரிண்ட் ஆகி வந்துடும். அதனால் அந்த சீரியல் நம்பர் என்ன இருக்கோ கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன ஆன்சர்லாம் வருது ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் ஷீட்லாம் வந்து கரெக்டாக ஷேட் பண்ணணும். இந்த ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எப்படி ஷேட் பண்ணணும்னா அது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷேட் பண்ணுறதுலாம் பார்த்துக்கலாம். இந்த ஆன்சர் ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சரியான முறை வந்து ஃபுல்லாக ஏன்னா ஃபுல்லாக அந்த வட்டத்து சர்க்கிளுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கணும். சரி நீங்கள் வந்து டிக் அடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. அதேமாதிரி ஏன்னா கொஞ்சம் அந்த டாட் வச்சுட்டு அப்படியே ஒரு சி மட்டும் மாதிரி கிடையாது. நீங்கள் முழுமையாக ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கணும். அந்த வட்டத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அதே போல் ஒரே இடத்துல வந்து ஒரே ஷீட்டில் வந்து நீங்கள் 2 மார்க் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த ஆன்சர் ஷீட்டை செல்ல தான் சொல்லிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரே இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து செல்ல தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஷீட்டு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரவுண்டு என்னெல்லாம் கொடுத்துருங்க அந்த எனக்கு நேராக 0னா 0, 2னா 2 எங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏ எவ்வளோ பண்ணுறீங்க, பி எவ்வளோ பண்ணுறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் வந்து ஏ டோட்டலாக எவ்வளோ போட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு பேஜ் பார்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 67 கொஸ்டின் இருக்குன்னா இந்த 67ல் ஏ எவ்வளோ போட்டிருக்கீங்க டோட்டல் பண்ணி நீங்கள் கூட்டணும். கரெக்டாக இதுக்கு தனியாக உங்களுக்கு 15 நிமிஷம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 15 மினிட்ஸில் இதை பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு கூடுதலாக 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டோட்டலாக ஏன்னா ஃபுல்லாக இந்த ரோலை ஏ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க நல்லா எண்ணுங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? எண்ணி பார்த்து டோட்டலில் கூட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு பி, சி, டி, இ இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து டைரெக்டாக நீங்கள் பெண்ணில் வந்து தயவுசெய்து போட்டுறாதீங்க. ரஃப் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் ஏ எவ்வளோ ஆன்சர் பண்ணணும் கூட்டி பாருங்கள். அப்போ பி எவ்வளோ பண்ணியிருக்கோம், சி எவ்வளோ பண்ணியிருக்கோம், டி எவ்வளோ பண்ணியிருக்கோம், இ பண்ணியிருந்தால் இ எவ்வளோ பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கூட்டி பார்த்துட்டு 100 வருதான் செக் பண்ணுங்கள். சரியா? புரியுதுங்களா? அப்போ ஏ, பி, சி, டி இந்த 4த்தையும் நீங்கள் கூட்டி அது எல்லாம் 5த்தையும் கூட்டி அது கரெக்டாக
100 கொஷின் அந்த 200 கொஷின் ஃபுல்லாக வருதா அப்படி செக் பண்ணி பாருங்கள். பின்னாடி ஆன்சர் எழுதிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 100 வருதுக்கு அப்புறமேட்டு மட்டும்தான் அவருக்கு ஃபுல்லாக கூட்டுங்க. இந்த பக்கத்தில் ஏ எவ்வளோ போட்டிருக்கோம், இந்த பக்கத்தில் பி எவ்வளோ போட்டிருக்கோம், சி எவ்வளோ போட்டிருக்கோம், டி எவ்வளோ போட்டிருக்கோம். 67 அதாவது 134 கொஷின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 134 ஃபுல்லாக ஏ எவ்வளோ போட்டிருக்கோம், பி எவ்வளோ போட்டிருக்கோம் ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸாம் முடிஞ்சதுன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்டில் வந்து நம்மளோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு தேர்வு முடிந்த பின் தேர்வு எக்ஸாம் முடிஞ்சது அப்புறமேட்டு தான் தேர்வின் இடது கை பெருவிலோட நம்ம கட்டை விரலோட நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் ஆல்சர் பண்ணி செக் பண்ணுவார். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கைரேகை நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கைரேகை வைக்கலைன்னா உங்களுக்கு 2 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. அது பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சு அதே போல் நீங்கள் ஃபுல்லாக ஏபிசிடி ஃபுல்லாக டோட்டலில் கூட்டி இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை வந்து நம்ம ஷேட் பண்ணணும். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் வந்து செக்ஷன் 3ல் வந்து செட் பண்ணணும். ஏபிசிடிஎஃப் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏழை வந்து எவ்வளோ கொஸ்டின் போட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம 0 போட்டுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம 0 பண்ணணும். ஃபஸ்ட்லேயே வந்து 064 அப்படி தான் நம்ம செட் பண்ணணும். 064 அதுக்கப்புறமேட்டு 0 ஃபுல் டிஜிட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டில் கொடுக்கலாம். இல்லை 0 முன்னாடி சேர்த்துக்கணும். ஏழை வந்து எவ்வளோ போட்டுக்கணும் ஃபுல்லாக சேர்த்து மொத்தம் அப்படியே ஷேப் பண்ணணும். ஏழை பண்ணணும் பிசிடிஇ இதெல்லாம் நீங்கள் தவறு பண்ணிங்கன்னா இந்த தவறு பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து பார்த்தா 2 எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கில் 2 மார்க் மைனஸ் செய்யணும். 2 மார்க்னா எனக்கு சொல்லிட்டு நீங்கள் கேன்சல் ஆகிட்டிங்கன்னா அந்த 2 மார்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர்கிட்ட உங்களுக்கு கொண்டு வந்து கீழே விட்டுரும். ஸோ அதனால் அந்த 2 மார்க்கு வந்து உங்கள் மைனஸ் பண்ணுறாங்க. அதனால் சரியான முறையில் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கடைசி இந்த 3 நாட்களும் ஓஎம்ஆர் செட்டு கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபுல்லாக போட்டு நீங்கள் தேர்வு கையெழுப்பு போட்டு கண்கிழப்பு கையெழுப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், தேர்வு முடிஞ்சு பண்ணி நம்ம பண்ணோம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கையெழுத்து பண்ணணும். தயவுசெய்து லாஸ்ட் மினிட் எல்லாம் போட்டு கையெழுத்து போட மறந்துடாதீங்க. அதனால் கொடுத்த தேர்வு முடிந்த பிறகு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சோன்னா இந்த கையெழுத்து போட்டு ஆன்சர் ஷீட்டில் லாஸ்ட்டாக நீங்கள் சூப்பர்வைசர் ஆல் சூப்பர்வைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து சூப்பர்வைசர் வந்து நீங்கள் கொடுத்தான் பட் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. உள்ளே வந்தோடனே கரெக்டாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. சப்போஸ் தெரியலன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் இது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக என்ன பண்ணாங்கன்னா ஏபிசி எல்லாம் டோட்டலாக ஆவரேஜாக எல்லாத்தையும் கூட்டி நம்ம என்ன போட்டுன்னு சொல்கிறாங்க. தேர்வு முடிஞ்ச பிறகு 15 நிமிடம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டைம் தேர்வு முடிஞ்ச பிறகு 15 நிமிஷம் கொடுப்பாங்க. அந்த 15 நிமிஷத்தில் நம்ம இந்த கரெக்ஷன்லாம் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து எதனா நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எதனா தவறு பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏபிசியில் டோட்டலுங்களை கட்டங்களில் எவ்வளோ சரிவுன்னு கண்டிப்பாக நம்ம குறிக்கணும். நம்ம எவ்வளோ ஏழை போட்டோம், பி எவ்வளோ ஆன்சர் பண்ணோம், சியில் எவ்வளோ ஆன்சர் பண்ணோம் சொல்லிட்டு அந்த கட்டங்களை நம்ம குறிக்கணும். இது போல் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ஒரு கொடுத்துருக்காங்க பாரு. விண்ணத்தகமே தவறாக ஏற்படுத்தினால் 1க்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் இதான் ரொம்ப முக்கியம். 1க்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் விடைத்தாள் செல்லதாக்கப்படும். அப்போ விடைத்தாள் என்ன பண்ணும், நம்மளுக்கு 1க்கு மேற்பட்ட கட்டங்கள்லாம் நீ மட்டும்தான் விடைத்தாளை வந்து செல்லதாக சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து 1க்கு மேலே போட்டுறாங்க. தப்பு பட்டால் கூட அவ்வளோதான். அது பிளேடெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் பண்ணுறது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணணும். ஃபுல்லாக எது ஃபுல்லாக ஓஎம்ஆர் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் இந்த 3 நாள் கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு கேள்விக்கு விடையளிக்கும் போது ஒரு சரியான விடை மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு கேள்வி அல்லது விடை தெரிந்தால் என்று வேண்டும். ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமோ நிரப்பப்பட்டிருந்தால் தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்லேருந்து நீங்கள் எதனா ஒரு வட்டம் எதனா போட்டிருந்தீங்களா அதுலேருந்து 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுதான் நீங்கள் கொடுக்கணும். சும்மா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கப்புறமேட்டு வர இந்த 3 நாளுமே கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஓஎம்ஆர் ஷீட் தப்பு பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாட்டுங்க இந்த இடது கை பெருவிரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்காத விட்டிங்கன்னா உங்கள் லாஸ்ட்டு தம்பு இடது கை இருக்கக்கூடாது. இப்போ எந்த பகுதி 1ல் நீங்கள் எந்த இடத்துல கைப்பை விடக்கூடாது. பார்ட் 1ல் நீங்கள் எந்த இடத்துல சிக்னேச்சர் பண்ணக்கூடாது. தேர்வு முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை பகுதி 1 கீழ்ப்பத்தில் இட வேண்டும். உரிய இடத்துலனா பதிவு வேண்டும். சரிங்களா? அப்போது நீங்கள் இல்லை எனில்
தேர்வில் பெற்ற மதிப்பெண்லேருந்து 2 மார்க் வந்து குறைச்சிடுவாங்க. ஸோ இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டோட ஃபுல் விவரம். நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு அஃபிஷியல் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்திங்கன்னா பிடிஎஃபாக வரும். அது தயவுசெய்து ஒரு 5 பிடிஎஃப் டவுன்லோட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தவறு பண்ண முடியாது. நீங்கள் 5 டைம் 6 டைம் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினே வாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களால் தவறு பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 நாள் பண்ணால் தான் தப்பு பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாம் 3 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். இந்த 2024 உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரியாக ஆவீங்க சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். முயற்சி செய்தால் எல்லாமே நடக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட தேங்க்யூ.